இனியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசுவுடைய சீடர்கள் அவரிடம் திரும்பி வருகிறார்கள். மார்க் நற்செய்தியாரை பொறுத்தவரையில சீடத்துவத்தை 3 பரிமாணங்களாக பார்க்கிறார். முதலில் ஆண்டவராகிய இயேசு சீடர்களை அழைக்கிறார். இரண்டாவது பணிக்கு அனுப்புகிறார். மூன்றாவது அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த திரும்பி வருகின்ற நிகழ்வில் முதலில் அவர்கள் வந்தவுடன் ஒரு அறிக்கை செய்கிறார்கள். தாங்கள் கற்பித்தவை செய்தவை அனைத்தையும் இயேசுவிடம் பட்டியலிட்டு சொல்கிறார்கள். ஒரு மேய்ப்பு பணி அறிக்கை போல. இரண்டாவதாக மேய்ப்பு பணி ஓய்வு. அவர்கள் அறிக்கை செய்து கொண்டிருந்த உடனேயே இயேசு அவர்களிடம் நீங்கள் தனிமையாக சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். அதாவது தாங்கள் தான் எல்லாம் என்று நினைத்தவர்களை உடனடியாக ஓய்வெடுக்க சொல்லி அவர்கள் இல்லாமலும் இந்த உலகம் நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்கிறார். மூன்றாவதாக ஓய்வெடுக்க செல்லக்கூடிய இடத்தில் மக்கள் கூட இருந்த இடத்தை பார்த்தவுடன் அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். இது மேய்ப்பு பணி பரிவு. மக்களுடைய தேவைக்கு ஏற்ப உடனடியாக தன்னுடைய முதன்மையை இயேசு மாற்றிக்கொள்கிறார். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு 3 பாடங்களை தருகிறது. ஒன்று, கடவுளிடம் திரும்பி வருதல். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நம்மை இந்த உலகத்தை நோக்கி அனுப்புகிறது என்றால் மாலையிலோ இரவிலோ நாம் கடவுளிடம் திரும்பி வந்து அந்த நாட்களில் நாம் என்ன செய்தோம் என்பதை அவரிடம் அறிக்கை செய்வது. இரண்டாவது ஓய்வு. முன்னாலெல்லாம் நாம் அடிக்கடி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நல்ல ஓய்வு எடுத்தாலே ஒரு உடற்பயிற்சி என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு நாம் ஓய்வு எடுக்காமல் ஓய்வை நாம் சமரசம் செய்து கொள்கிறோம். அந்த ஓய்வு நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, நாம இல்லாமலும் இந்த உலகம் நடக்கும். அருட்பணியாளர்களுக்கு வெளிநாடுகளில் வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை உண்டு. கம்பல்சரி அவங்க எடுக்கணும். அதே மாதிரி துறவர சபைகளில் பார்க்கிறோம், அருட்சகோதரிகளுக்கோ அல்லது அருட்தந்தையர்களுக்கோ கட்டாயமாக 10 நாட்கள் 15 நாட்கள் என்று ஆண்டுக்கு ஒரு முறை தரப்படுகிறது. இது எதற்கு நம்ம உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னா, இதோடைய பொருள் என்னன்னா, நாம இல்லாமலும் இந்த மறை மாவட்டம், பங்கு, துறவர சபை, நிறுவனம் நடக்கும் என்று காட்டுவதற்காகத்தான். நம்முடைய இன்றியமையாத நிலையை நாம பற்றி கொண்டிருக்கோம். நாம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா ஓய்வு எடுக்கும் போது நாம் இல்லாமலும் இந்த உலகம் நடக்கும் என்ற ஒரு தாழ்ச்சி உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக பரிவு, ஒருவர் மற்றவரை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு காட்ட வேண்டிய பொறுப்புணர்வு. இந்த 3 நிகழ்வுகளோடு இன்றைய முதல் வாசகத்தை ஒப்பிட்டோம் என்றால், சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்கிறார். ஆக ஞானத்தை பெற்ற ஒருவர் கடவுளை நோக்கி வருவார், தன்னை நோக்கி சென்று ஓய்வெடுப்பார், பிறரை நோக்கி சென்று பரிவு காட்டுவார். ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை ஞானிகளாக மாற்றுகிறார். அந்த அழைப்பிற்கு நாம் பதிலிருப்பு செய்வோம். நன்றி.